திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் விஜய் பிரபு அவர்களின் தலைமையில் திருமனை பொதுக்கூட்டம் என்று அறிவித்து ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை விஜய் பிரபு அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கொதி நிலைக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் தட்பவெட்ப நிலை இன்றைக்கு தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கிறது. 1000 பிறை கண்ட திமுக ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் கடமையாற்றிய திமுக தேர்தலுக்கு ஒத்திகை பார்ப்பதை போல அவர்கள் இன்றைக்கு திருச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்கிற ஒரு மகாநாட்டை நடத்தினார்கள். 10 லட்சம் பேர் திரளுவார்கள் என்ற மகாநாட்டில் 10,000 பேர் கூட திரளவில்லை. ஒரு மாநாட்டில் வரவேற்புரை நேரு பேசினார் 2 நிமிடம். அந்த கட்சியினுடைய அவைத்தலைவரோ துணை பொதுச் செயலாளர்களோ வேறு நிர்வாகிகளோ சொற்பொழிவாளர்களோ யாரையும் பேச அனுமதிக்கவில்லை. முதலமைச்சர் மட்டுமே 40 நிமிடங்கள் பேசினார். 1 மணி நேரத்தில் ஒரு மகாநாட்டை முடித்து விட்டார்கள். 7 மணிக்கு தொடங்க வேண்டிய மகாநாட்டை 7 மணிக்கே முடித்து விட்டார்கள் என்றால் திமுக அதற்கான முடிவுரையை எழுதி கொண்டிருக்கிறது. திமுக அதனுடைய இருப்பை இழந்து விட்டது. திமுக எதிர்காலத்தில் அது ஆட்சிக்கு வரும் என்பதை தவிர அதை ஒரு கட்டமைப்பான கட்சியாக கூட இனி நடத்த முடிகிற வாய்ப்பு இல்லை. தமிழக அரசியலில் புதிதாக பூத்து வருகின்ற தமிழக வெற்றி கழகம் 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து அதிகாரத்தை கைப்பற்றும் என்கிற நம்பிக்கை நாட்டு மக்கள் மத்தியில் உதயமாகி இருக்கிறது. எங்கள் தலைவர் விஜய் தான் திமுகவுக்கு சவாலாக இருப்பார், அறைகூவலாக இருப்பார். 1967 காங்கிரசிடமிருந்து ஆட்சியை மாற்றி காட்டினார் அண்ணா. 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆரிடமிருந்து ஆட்சியை திமுகவிடமிருந்து ஆட்சியை மாற்றி காட்டினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். சரித்திரம் திரும்புகிறது. அண்ணாவின் வழியில் எம்ஜிஆரின் பாணியில் ஆட்சியை மாற்றுகிற ஒரு அசாத்தியமான ஆற்றல் பெற்ற தலைவனாக தமிழ்நாட்டில் அவதாரம் எடுத்திருக்கிற விஜயினுடைய தாவேகா கட்சி தரணி ஆளும். வருகிற தேர்தலில் தாவேகா வெற்றி பெறும். இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் யாரும் நிகழ்த்தாத அதிசயங்களை எங்கள் தலைவர் நிகழ்த்துவார். நெருக்கடி கொடுப்பது அவர்களுடைய பழக்கம், நெருக்கடியை எதிர்கொள்வது எங்களுக்கு வழக்கம். திரைப்படத்தினுடைய தணிக்கை நிப்பாட்டி வைத்திருப்பது அவர்களுடைய வக்கரமான அரசியல். பராசக்திக்கு அனுமதி கொடுத்த நீ ஜனநாயகனுக்கு கொடுக்கவில்லை. அதை மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஆகவே நெருக்கடிகள் வரலாம். அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்கிற நெஞ்சுரம் எங்கள் தலைவர் விஜய்க்கு இருக்கிறது.